ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ட்ரை ஃப்ரை கிடையாது, இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம வெறும் சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம அடுப்பை வச்சு கடாய் போட்டுருக்கோம். கடாய் காஞ்சது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நம்ம சோம்பு பொரிவிட்டேன். இப்போ நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய தக்காளி வேணும், பெரிய வெங்காயம் வேணும். நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதங்கிக்கும். பார்த்தீங்களா, உருளைக்கிழங்குக்கு தேவையான அந்த ஜூஸினஸை இதான் தரும். சரிங்களா, ஜூஸியாக அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இதுதான் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இது வீட்டில் அரைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ், காரமாக இருக்காது. ஒரு அரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். வதக்கிட்டு இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, அதை வந்து போட்டுருக்கேன். வேக வச்சுருக்கேன். ஆனால் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். இது 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சாக்கா மசாலாலாம் உருளைக்கிழங்கு ஏறிடும். இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம ஃபைனல் டச்சாக லைட்டாக கருவேப்பிலை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம ஏதாவது சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா சாதத்தை போட்டு இதுலேயே பசங்களுக்கு லஞ்சாக போட்டு இது பண்ணி கொடுக்கலாம், அனுப்பலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மனைவி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸர் சூப்பராக ஆயிடுச்சு.